இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கும் பிரதர். ஆண்டவர் கிருபையில சந்தோஷமா இருக்கிறோம் பிரதர். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அருமையான நாளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்றேன். சகோதரி சொன்னது போல ஆவியானவர் தாமே என்னை முற்றிலும் ஆட்கொண்டு வழி நடத்த எனக்காக எல்லாரும் ஜெபிச்சீங்க. இன்றைக்கு செய்தியுடைய மைய கருத்து எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்வாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வின் ஆணிவேரும் அடித்தளமுமாக இருப்பதாக. அன்பே உங்கள் வாழ்வின் ஆணிவேரும் அடித்தளமுமாக இருப்பதாக. இந்த சூழ்நிலை நம்ம எல்லா நேரத்திலையும் நம்மளோட வாழ்க்கையில இந்த அன்பே என்னுடைய வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமா இருக்குதா அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம மனக்கு முன் கொண்டு வருவோம். அனுதினமும் மத்திய 6:34 ஆண்டவர் சொல்ல, அன்றென்றைக்கு நாளை குறித்து கவலைப்பட வேண்டாம், அன்றென்றைக்குள்ள தொல்லை அன்றென்றைக்கே போதும். ஆண்டவர் இயேசு நமக்கு சொன்ன வார்த்தை, நாளை குறித்து கவலைப்படாது, அன்றன்றைக்குள்ள தொல்லை அன்றன்றைக்கு போதும். இப்போ ஒவ்வொரு நாளுக்கும் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது. அதை நம்ம எப்படி மேற்கொள்ளணும், எதன் அடிப்படையில் மேற்கொள்ளணும்? அப்ப ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளுக்குரிய ஆலோசனை எப்படி தராரு? இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் எப்படி வாழணும், என்ன செய்யணும், ஒவ்வொரு சூழ்நிலை எப்படி மேற்கொள்ளணும்னு நம்ம ஒவ்வொரு கருத்தா பார்ப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் பிடிச்சு. மத்தேயு 5:11 இப்படி சொல்லுது, என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேர் பெற்றவர்களே. ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாருன்னா, என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேர் பெற்றவர்களே. அப்ப நம்ம வாழ்க்கையில மக்கள் நம்ம இழுத்தள்ளுவாங்க, துன்புறுத்துவாங்க, நம்மளை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல சொல்லப்பட்டது என் பொருட்டுன்னு சொல்லியிருக்கு. எல்லாருமே அந்த மாதிரி அந்த சூழ்நிலைக்கு வருமானு தெரியாது. சரி, நற்செய்தி அறிவிக்கிறாங்க, நற்செய்தின்னு போட்டு நமக்கு ஏற்படுற துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கை அனுதின வாழ்க்கையில டெய்லி நம்ம இறைவார்த்தை கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆலயங்களுக்கு போறோம். நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையில நம்ம எப்படி செயல்படுறோம், ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த மாதிரி செயல்படுறோம் நம்ம பார்ப்போம். அப்போ இது எதுக்காக ஆண்டவர் சொல்ல, அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணி வேறும் அடித்தளமாக இருப்பதாக. ஆண்டவர் தெரிஞ்சிருக்கு ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு போராட்டம் உண்டு, அது ஆண்டவருக்கு தெளிவா தெரியும். அதனால ஆண்டவர் சொல்றாரு நமக்கு, அன்பே உங்கள் வாழ்வின் ஆணி வேறும் அடித்தளமாக இருப்பதாக, நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்வாராக. அப்ப இதன் பொருள் என்ன நம்ம பார்ப்போம். சரி, இன்னொரு இடத்துல ஆண்டவர் ஆலோசனை தர்றாரு நமக்கு. லூக்கா 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல, உங்கள் பகைவர்களுக்கு அன்பு செலுத்துங்கள், உங்களை துன்புறுத்துவதற்கு உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்கு உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். மறுபடியும் வாசிக்கிறேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 27வது வசனம் இப்படி சொல்றது, நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இந்த சூழ்நிலை கடந்து வராத ஆள் யாருன்னா இருக்குமா? பகைவர் இல்லாதுங்க, நம்மளை வெறுக்காதுங்க, பிறரால் ஒதுக்கப்படாதுங்க, பிறரால் அவமானத்துக்கு உள்ளாகாதவங்க,
பேரலா இகழ்ந்து தள்ளப்படாதுங்க. யாராவது இருக்கிறீங்க அந்த இடத்துல? எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்ற யாருன்னா இருக்கீங்களா? நான் மகிழ்ச்சியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், சமாதானமா இருக்கேன், எனக்கு அன்பு குறைச்சல் ஒண்ணுமே இல்லை, நான் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எந்த வித பாதிப்பு இல்லாம நான் இயேசுவை போல சந்தோஷமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? மௌனம் சம்மதத்தின் அறிகுறியா? எப்படி எடுத்துக்கலாம்? இருக்கிறோமா இல்லையான்றது அனுதின வாழ்க்கையில நமக்கு ஏற்படுற பிரச்சனைகளை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோம்? யாராவது திட்டும் போது நமக்கு எப்படி வருது? அப்ப நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது, கணவனிடமோ மனைவியிடமோ பிள்ளைகளிடமோ பெற்றோர்களிடமோ வேலை செய்யற இடத்துல படிக்கிற இடத்துல நம்ம எல்லாமே எப்பொழுதும் நம்ம எது எதிர்பார்க்கும் அது நடந்துறது இல்லை, எல்லாத்திலும் வெற்றி பெற்றது இல்லையா? தோல்வி ஏற்படுது, பிரச்சனைகள் ஏற்படுது. அப்ப அந்த சூழ்நிலை நமக்கு எப்படி இருக்கணும்? நம்ம அதை எப்படி மேற்கொள்றோம்? ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது, பாதிக்கப்படுறோம், கன்சீவா இருக்கிற பிள்ளைக்கு பிரச்சனை ஆயிருது, நார்மல் டெலிவரி ஆகல, அந்த மாதிரி சூழ்நிலை எப்படி இருக்கும்? அந்த சூழ்நிலை நம்ம எப்படி மேற்கொள்றோம்? மாமியார் மருமகளுக்குள்ள வந்த பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள வந்த பிரச்சனை, உறவினருக்குள்ள வந்த பிரச்சனை, அந்த சூழ்நிலை நம்ம எப்படி பார்க்கறோம்? அந்த நேரத்துல ஆண்டவர் சொன்னது போல என்னால் அன்பு செய்ய முடியுதா பிறரை? மனம் கஷ்டப்படுமே, அதனால ஹர்ட் ஆகாம என்னால அன்பு செய்ய முடியுதா? இயேசுவை போல என்னால் அன்பு செய்ய முடியுதா? ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா, யோவான் 15:9, இதா என்னை அன்பு செய்வது போல நான் உங்களை அன்பு செய்கிறேன், என் அன்பில் நிலைத்திருங்கள். அப்ப இயேசுடைய அன்புல நிலைத்திருக்கணும்னா நமக்கு வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும், ஒரு வியாதி வருது, ஒரு நெருக்கடி வருது, பண பற்றாக்குறை வருது, கடன் பிரச்சனை வருது, கடன் வாங்கிட்டு போனவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் நம்ம ஒவ்வொரு நாளும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். டெய்லி எங்களுக்கு கூட வரக்கூடிய ஃபோன் கால்ஸ், வீடுகளை சந்திக்கும் போது வர ஏற்படுறது, கவுன்சிலிங் வர்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய பிரச்சனை இல்லாதவங்க யாரும் இல்லை, இருக்கிற மாதிரி தெரியல. ஒவ்வொரு வீட்லயும் பிரச்சனை இருக்குது. அதனை எப்படி எந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும்? அந்த பிரச்சனைலாம் பாதிப்படையாம இருக்கிறேன்னா, மௌனமா சகித்து போறேன்னா, இல்ல அதனால ஹர்ட் ஆகிறேன்னா? அப்போ ஒருத்தர் பகைக்கும் போது நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? என்னை ஒருத்தர் வெறுக்கும் போது நான் எப்படி நடந்துக்கிறேன்? என்னை ஒருத்தர் இகழ்ந்து பேசுமா, என்னை அவமானப்படுத்தும் போது நான் எப்படி நடந்துக்கிறேன்? கண் முன்னாடி கொண்டு வரும்போது தியானத்துக்கு நான் விட்டுவிடும். ஆனா இயேசு என்ன சொல்றாரு? உங்கள் பகைவருக்கு அன்பு செய்யுங்கள். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டம் தான் சொல்றேன். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த உங்கள் பகைவருக்கு அன்பு செய்யுங்கள் தான் இது. சிஸ்டர் ராணின்னு ஒருத்தர் வந்தாங்க, நார்த் இந்தியாவில், கேரளா சேர்ந்தவங்க. நீங்க எல்லாம் அந்த நிகழ்ச்சியில கேள்விப்பட்டிருப்பீங்க, நிகழ்ச்சி பார்த்து இருப்பீங்க. அப்போ உங்கள் பகைவருக்கு அன்பு செய்யுங்கள்ன்ற கட்டளையை அவங்க எப்படி கீழ்ப்படிந்தாங்க, இயேசு அன்பு செய்து எப்படி இயேசுக்கு நம்பிக்கை இருந்தாங்க அப்படின்ற நிகழ்ச்சியை அதை பார்க்க முடியும். அப்போ அவங்க இந்த ஜமீன்தார் அந்த மாதிரி ஹை லெவல் சமூகம், ஏழை எளிய மக்களுக்கு போய் பணி செஞ்சாங்க. அந்த கான்வென்ட்ல இருந்து அவங்க பணி செஞ்சாங்க. அந்த மாதிரி செய்யும்பொழுது இந்த ஏழை மக்கள் எல்லாம் இந்த பணக்காரர்கிட்ட கடன் வாங்கி ரொம்ப கூலி ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பறிவு இல்லாம அடிமை போல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப அந்த சிஸ்டர், அந்த காங்கிரிகேஷன்லாம் பார்த்து இந்த மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும், அவங்களுக்கு படிக்கிறது ஏதாவது உதவி செய்யணும், பண பிரச்சனை இருக்கு, கடன் வாங்கி வட்டி அடிமையா இருக்கிறாங்க, நல்லது ஒரு வாழ்க்கை வாழ முடியல அவங்களுக்கு, அப்ப என்ன பண்றது, அவங்களுக்கு நிலம் இருக்கு இருந்தாலும் சுபிட்சமான வாழ்க்கை வாழ முடியலன்னு இந்த மக்கள்கிட்ட பேசி விஷயத்தில் புரிய வச்சு பேங்க்குக்கெல்லாம் போய் அவங்களுக்கு கடன்லாம் வாங்கி கொடுத்து ஸ்கூல்லாம் கட்டி அவங்க நல்லா படிக்க வச்சு ஸ்கூலுக்கு போகாத வீடு வீடாக போய் சந்திச்சு படிக்க வச்சு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த மாதிரி ஏழை மக்களை நல்ல நிலைக்கு வரும்பொழுது இவங்களுக்கு கடன் கொடுத்து அடிமையா வச்சிருந்தவங்களுக்கு எல்லாம் பெரிய கோபம் வந்துருச்சு. இந்த சிஸ்டர் எப்படியே விட்டா சுத்தப்படாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள்
அவங்க பஸ்ஸில் போகும்பொழுது குத்தி கொண்டுட்டாங்க. அது நியூஸ் எல்லாம் வந்திருக்கு, நம்ம எல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அதை கேள்விப்பட்டு அந்த பெற்றோர்கள் கண்ணீர் விட்டு கதறினாங்க. அவங்களோட அக்காவும் ஒரு சிஸ்டரா இருந்தாங்க இந்த காங்கிரிகேஷன். அந்த அம்மா போய் அந்த யார் கத்தியில குத்துறானோ அந்த மனுஷனை போய் ஜெயில பார்த்து மன்னிச்சு, நான் அவனை என் பிள்ளையா ஏத்துக்கிறேன், என் மகள் இறந்துட்டா இருந்தாலும் அவன் பிள்ளையா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கையை பார்த்து அந்த தாய், வயதான தாய் அந்த கையை தொட்டு கும்பிடுறாங்க, அதாவது முத்தமிடுறாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, இந்த கையால தான், இந்த கையில தான் கத்தியை பிடிச்சி என் மகளை கொன்ன. வயிறில் நிறைய குத்தி நிறைய, அது நம்ம பார்த்துருக்கேன், நானே நியூஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்போ மகளை குத்தும் பொழுது, அந்த மாதிரி கொல்லும் பொழுது, துடிக்க என் மகள் செத்து சாகும் பொழுது அவர் உடம்புல ரத்தம் எல்லாம் இந்த கத்தி வழியா அவன் கையில எல்லாம் பட்டிருக்கும், மேல எல்லாம் பட்டிருக்கும். என் மகளுடைய ரத்தம் கையில எல்லாம் சிந்தி இருக்கு, அதை என் மகளை நினைச்சு இந்த கையை முத்தமிடுறேன்னு கண்ணீர் விட்டு முத்தமிட்டு அவங்களை அன்பு செய்து அவங்கள கேரளாக்கெல்லாம் கூட்டு வந்து அவங்கள அன்பு செய்து அவங்கள சகோதரன் ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ அது நம்ம வாழ்க்கையில நம்ம பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி ஏற்படும், நம்ம எந்த மனநிலையில் இருப்போம்னு பாருங்க. ஆனா அவங்க உங்கள் பயர்களுக்கு அன்பு செய்யுங்கள் அந்த எடுத்துக்காட்டான ஒரு மகளா இருந்தாங்க. இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெரிய நிகழ்ச்சி நார்த்தில் நடந்தது. அது கர்டினால்ஸ் நிறைய வந்து பிஷப்ஸ் எல்லாம் வந்து பெரிய ஒரு பிரம்மாண்டமான திருவிழா நடந்து அது டெலிகாஸ்ட் எல்லாம் பண்ண பார்த்தோம். அப்போ நம்மளை போல சாதாரண மக்கள், அவங்க எளிய மக்கள், கிறிஸ்துவின் மீது இருந்த நம்பிக்கையினால், கிறிஸ்துவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையினால் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த மாதிரி கீழ்ப்படி நடந்தாங்க. நம்பிக்கையின் வழியா கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்வாராக, அன்பே உங்கள் வாழ்வின் ஆணி வேறும் அடித்தளமாக இருப்பதாக. அது ஒரு சாதாரண காரியம் இல்லை. ஆனா அந்த மக்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க நம் கண் முன்னாடி. உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள். அடுத்தது, உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள். லூக்காஸ் 6:27. அப்போ இந்த ஒரு காட்சி, இந்த வெறுப்போருக்கு நன்மை எப்படி செய்யுது, அதுக்கு நம்ம பைபிள்லயே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. அவர்கள் எப்படி கடவுளின் வார்த்தையை நம்பி அதன்படி செயல்பட்டாங்க, அன்பு எப்படி அவங்களுக்கு ஆணி வெறும் அடித்தளமா இருப்பதாக அப்படின்ட்டு எப்படி வாழ்ந்தாங்க. யோசேப்பு, எகிப்தில் வாழ்ந்த யோசேப்பு, அவருக்கு நடந்த நிகழ்ச்சிகள்லாம் நீங்க பார்க்கலாம், நமக்கு எல்லாமே தெரியும். அவர் மேல பொறாமை கொண்டு கிணத்துல தளர்ந்து அப்புறம் அடிமையா விட்டது, அப்படி போன இடத்துல போத்திபார் வீட்டுல அவருக்கு நடந்த நிகழ்ச்சி, செய்யாத குற்றத்துக்காக, எல்லாமே செய்யாத குற்றம். அவர் நல்லதான் செய்ய, அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டுதான் போனார். அவர் அண்ணாங்க கஷ்டப்பட்டு இருக்காங்களே அப்படின்னு அவங்க அப்பா சொன்னதை வச்சு சாப்பாடு தேவையாத கொடுங்க உதவி செய்து போனவர் பொறாமையினால் மிருகம் கொண்டுச்சு அவரை கொண்டு போட்டு கிணத்துல தூக்கி போட்டு, அப்புறம் சகோதரர் ஆலோசனை கொடுக்க அவன் கொல்ல வேணாம், ரத்த போய் நமக்கு வேணாம் சொல்லி இஸ்மாயிலுக்கு அடிமையா வித்து போட்டாங்க. போன இடத்துல நல்லதான் செஞ்சார். அவர் தொட்டதெல்லாம் தொடங்கியது அப்படின்னு சொல்லி போத்திபார் முழு பொறுப்பு விட்டுட்டார். அந்த அளவுக்கு ஆண்டவர் அவரோடு இருந்ததுனால அவர் முறுமுறுக்காம அந்த சூழலை ஏற்றுக்கொண்டார். கடவுள் எல்லாம் செய்ய வல்லவர். திருப்பாடல் 37:5 படி, திருப்பாடல் 37:5, உன் வழியை ஆண்டவரிடம் விட்டுவிடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்று. ஆண்டவரை நம்பியிரு, உன் வழியை ஆண்டவரை விட்டுவிடு, ஆண்டவரை நம்பியிரு, அவரை உன் சார்பில் செயலாற்றுவார். அது யோசேப்பினுடைய வாழ்க்கையில நிறைவேறும் நம்ம பார்ப்போம். போன இடத்துல போத்திபார் வீட்டில் அவருக்கு நடந்த நிகழ்ச்சி, மனைவியால் அவருக்கு ஏற்பட்ட, போத்திபார் மனைவியால் ஏற்பட்ட அவருக்கு பிரச்சனை, செய்யாத குற்றத்திற்கு அவர் எப்படி தண்டிக்கப்பட்டார். அப்போ போத்திபார் செய்யாத குற்றத்தை செய்தார்னு சொல்லி ஜெயில போடும் பொழுது ஆண்டவர் அவரோடு இருந்தார். யோசேப்பு இறை வார்த்தையின் படி கீழ்ப்படி நடந்தார். கடவுளுக்கு பயந்து நடந்த ஒரு மனுஷன்.
செய்யாத குற்றத்துக்கு அவர் ஜெயில போட்டப்ப கூட அவர் முறுமுறுக்கல, கோவப்படல, எந்த ரியாக்ஷன்ல காட்டின மாதிரி பைபிள் இல்லை. அப்போ ஆண்டவர் அவரோடு இருந்தார்னு இருக்கு. அப்போ ஆண்டவருக்கு பயந்து நடந்த மனுஷனை சகோதர சகோதரிகள் வெறுத்தும் பொழுதும், செய்யாத குற்றத்துக்கு தண்டிக்கப்பட்ட பொழுதும், சிறையில் போகும்போது கடவுள் அவரோடு இருந்தார். அதனால சிறை கண்காணிப்பு கண்ணுல தயவு கிடைக்க அவர் செய்தார் சொல்லியிருக்கு. அப்ப சிறைசாலையுடைய ஃபுல் இன்சார்ஜ் ஆகினார். அப்புறம் எந்த அளவுக்கு உயர்ந்து வந்தார், கவர்னர் ஆனாரு. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச நிகழ்ச்சிகள். ஒரு காலகட்டத்துல அவர் கனவின் அடிப்படையில அவர் சுக உணவுக்காக எகிப்து வந்த போது அவர் தன் சகோதர காட்டின கருணை, அன்பு எப்படின்னு நம்ம வாசித்திருக்கோம். அது அவர் வரலாறுல பார்க்கணும். அந்த தொடக்க நூல் எல்லாம் வாசித்தீங்க தெரியும். அப்ப கடைசியில யாக்கோபு இறந்த பிறகு அவங்களோட சகோதரருக்கு பயம் வந்துருது. அப்பா இறந்துட்டாரு, எப்படியே நம்மளை கொண்டுடுவாரு, எப்படியே நம்ம பண்ண தப்புக்கு நம்மளை கொண்டுடுவாங்க அப்படின்னு பயந்து ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாங்க. அப்ப யோசிப்பு என்ன வந்து சொல்றாரு, அதிகாரம் 50 நீங்க வாசித்து பார்க்கலாம். அதெல்லாம் நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனாலும் ஆண்டவர் நன்மையா மாற்றினார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, எங்களை வெறுத்தீங்க, ஆனாலும் கடவுள் எனக்கு நன்மையை மாற்றினார். அதனால உங்களை முழு மக்களை பசியில இருந்து காப்பாற்ற ஆண்டவர் உதவி செய்தார். அதனால இதை குறித்து நீங்க கலங்க வேண்டாம், உங்களையும் உங்க பிள்ளைகளை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு பிராமிஸ் பண்றார். அப்போ யோசேப்பு ஆண்டவர் நம்பி இருந்தார், அவர் வழியெல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் வழியா கடவுள் செயலாற்றினார், அவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போனார். அப்போ உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், அந்த கதாபாத்திரம் இவரார். அடுத்தது, உங்களை சபிப்போருக்கு ஆசை கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்கு கடவுளை வேண்டிக் கொள்ள சொல்றார். அப்ப இந்த வாழ்க்கையில நமக்கு இந்த மாதிரி எல்லாம் வரும்பொழுது நமக்கு ஏற்படுற பிரச்சனைகளை, போராட்டங்கள், நம்ம ஏமாற்றுறது, நம்ம நிராயுத பணி ஆக்கிறது, அநேக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான போராட்டத்தோடு தான் இருக்கும். போராட்டம் இல்லாத மனுஷங்க யாருமே இல்லை. ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம பாதிக்கப்பட்டிருப்போம். குடும்பத்தால, கணவனால, மனைவியால, பிள்ளைகளால, பெற்றோர்களால, உறவினர்களால, நண்பர்களால ஏமாற்றப்பட அநேகர் இருக்கிறோம். அந்த சூழல் நான் பாதிக்கப்படாம அதை நான் எப்படி ரியாக்ட் பண்ண, அதை நான் எப்படி ஏற்றுக்கொண்டேன், இறை வார்த்தை கேட்டிருக்கேன், நான் இறை வார்த்தையின்படி வாழணும்னா அதை நம்ம சிந்திப்போம். என்னுடைய வாழ்க்கை இறை வார்த்தையின் அடிப்படையில் இருக்கா நம்ம யோசிப்போம். ஆண்டவர் சொல்றாருல, நான் சொல்வதை செய்யாமல் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரை ஏன் கூப்பிடுறீங்க, நான் சொல்வதை செய்யாமல் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவர் ஏன் கூப்பிடும், நான் சொல்றதை செய்யுங்கன்றார். அன்பு செய்யுங்க, ஒரு பிரச்சனை ஏற்படுதா மன்னிங்க, அன்பு செய்யுங்க. அப்படி செய்ய முடியுமா நம்மளால அன்பு? அப்போ வாயை திறக்க மாட்டேங்க, அது ஆச்சரியமா இருக்கு. அப்ப நம்ம அன்பு செய்யல நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் இன்னொரு ஆலோசனை தராரு நமக்கு, தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள். அப்போ நம்ம அன்பு செய்யாம நம்ம நெருக்கடிக்கு உள்ளாகும் பொழுது, அதுக்கு திட்டினவர்கள் திட்டுறது, பகைவருக்கு கோபம், எரிச்சல் பட்டு அவங்க ஏதாவது செஞ்சோமா, நமக்கு அதனால் ஏற்படுற பாதிப்பு என்ன ஆண்டவர் சொல்ற, ரோமர் 12:21 நம்ம வாசிக்கலாம். தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையா தீமை வெல்லுங்கள். அப்ப தீமைனா என்ன? ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கையினோட கிறிஸ்து உங்கள், இறைவார்த்தை சொல்லுது நம்ம, நம்பிக்கையினோட கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்வாராக, அன்பே உங்கள் வாழ்வின் ஆணிவேரும் அடித்தளமாக இருப்பதாகன்னு. கொலோசியர் 3:13 நம்ம பவுலடியார் ஒரு ஆலோசனை கொடுப்பார். கொலோசியர் 3:13 ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள், ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால், ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும்.
அப்போ ஒருவருக்கு ஒரு முறைப்பாடு இல்லாத வீடு அது இருக்குமா? எல்லா வீட்லயும் இது இருக்கு, இல்லாம இல்லை, எங்க வீட்லயே இருக்குது. அதனால தான் சொல்றேன், அந்த அனுபவத்தை நானும் சொல்றேன். அப்போ அந்த பிரச்சனைகளை நான் பாதிக்கப்படாம, ஆனா வேதனைப்படாம, ஆனா உள்ளத்துல கசப்பு வந்து, எபேசியர் 4:26 கூட சொல்லுது, எழுதாள். எபேசியர் 4:20, சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும். சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர்கள், பொழுது சாய்வதற்கு உங்கள் சினம் தனியட்டும். 27 சொல்லுது, அலகைக்கு இடம் கொடாதீர்கள். அப்போ அந்த கோபத்தோட நான் இருந்தேன்னா, காலையில கோபம் வந்துச்சா நைட்டுக்குள்ள சரி பண்ணிக்கணும், ஆத்ம பரிசோதனை நம்ம கிளியர் பண்ணிக்கணும். ஒருவேளை எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகுதான்? அலகைக்கு இடம் கொடுக்கணும். அதான் ரோமர் 12:21 சொல்லப்படுது, தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமை வெல்லுங்கள். ஏன்னா எபேசியர் 6:11 சொல்ற மாதிரி, உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்க விஷக்கரம் 6:11. எபேசியர் 6:11. அலகையின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கும் ஆற்றல் பெறும்படி, அலகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் ஆற்றல் பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்களையும் அணிந்து கொள்ளுங்கள். அப்போ இதெல்லாம் எங்க லிங்க் ஆகுதுன்னா தீமையில தான் லிங்க் ஆகுது. சினமுற்றாலும் பாவம் செய்யாதீங்கன்னு சொல்றாரு, இல்லைன்னா அழகிக்கு இடம் கொடுத்துருவீங்க. அப்போ அழகையினுடைய ஏமாற்று வழிகள் என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும். எப்படியெல்லாம் நம்மளை ஏமாத்துறான், எப்படியெல்லாம் அந்த இறை வார்த்தையில கிறிஸ்து அரசு அன்பின் ஆட்சியிலிருந்து, மகிழ்ச்சியிலிருந்து, சமாதான குறைவு ஏற்படுறதுக்கு எனக்கு எப்படியெல்லாம் அவன் ஏமாற்று ட்ராப் எனக்கு வச்சிருக்கான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நான் அன்பே என் வாழ்வின் ஆணி வெறும் அடித்தளமாக இருப்பதாக அப்படின்னா நமக்கு எப்படி தெரியும் நான் அன்பு செய்யறேன்? நான் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு போராட்டம் வந்து தான் தெரியும் நான் இயேசுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கிறேன்னா, இல்லை அதை விட்டு விலகிறேன்னா. நடக்கிற நிகழ்ச்சியை நான் பாதிக்கப்படுறேன். ஒருத்தர் திட்டுறாங்க, ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒருத்தர் திட்டுறாங்க, கடன் கொடுத்தனை ஏமாத்திட்டான், இல்லை கணவர் என்ன புரிஞ்சுல சந்தேகப்படுறா, அப்படி டெய்லி குடிச்சிட்டு வரா, அப்படி அதை நான் எப்படி ரியாக்ட் பண்றேன்? இயேசுவே நன்றி, ஆண்டவர் நன்றி சொல்ல சொல்லியிருக்காரு, என்னையில என்ன நேரம் நன்றி கொள்ளுங்க அப்படி நன்றி சொல்லுவோமா, இல்லை புலம்பிட்டு இருப்போமான்னு யோசிங்க. அப்போ ஜெபத்திலிருந்து நம்மளை விளக்குறதுக்காக, கிறிஸ்தின் அன்பிலிருந்து பிரிக்கிறதுக்காக சாத்தானுடைய சூழ்ச்சி இது. அந்த சூழ்ச்சி எப்படி மேற்கொள்றது? அன்பினால் தான் மேற்கொள்றது. அப்ப எப்ப இறைவார்த்தையை நம்புறோமோ, அப்ப அந்த நம்பிக்கையின் வழியா கிறிஸ்து நம் உள்ளங்களில் குடிக்கொள்கிறார். எப்போ கிறிஸ்து எனக்குள் வராரோ, அப்போ அன்பே என் வாழ்வின் ஆணி வேறும் அடித்தளமா இருக்கும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்ன நேரம் தான் நன்றிங்க, எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள், இடைவிடாமல் ஜெபிங்க, என்ன நேரம் நன்றி கொள்ளுங்க. எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? இப்ப இருக்கிறீங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்குமா? யோசிங்க, மகிழ்ச்சியா இருக்க முடியுதா? அப்படி இல்லைன்னா அதுல இருந்து எப்படி வர்றதுன்னு பார்க்கணும். ஒருத்தர் நம்மளை திட்டுறாங்க, நம்மளை வெறுக்கிறாங்க, இல்லாத பொல்லாத சொல்றாங்க. ஆண்டவரே சொல்லியிருக்காரு, என் பொருட்டு பிறரும் இல்லாததை பொல்லாதை சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்கள். அப்ப இயேசு தன்னை இகழ்ந்து பேசுறவங்களை என்ன பண்ணாரு? அவர் வெறுத்தவங்களை என்ன பண்ணாரு? அவர் எப்படியாச்சும் ட்ராப் பண்ணணும், எப்படியாச்சும் சிக்க வைக்கணும், எப்படியாச்சும் அவரு தண்டிக்கப்படணும், எப்படியாச்சும் கொல்ல பண்ணணும். அவருக்கு போட்ட வலைகள்லாம் அவர் எப்படி வெளியில வந்தார், எப்படி ஞானத்தோட வெளியில வந்தார். நம்ம இறைவார்த்தை தொடர்ந்து வாசிக்கிறோம். அப்ப நம்ம இதை எப்படி மேற்கொள்றோம்? உண்மையிலே அடுத்தவங்களால எனக்கு பாதிப்பு வரும்பொழுது நான் எப்படி ஏற்றுக்கணும்? கணவர் என்ன புரிஞ்சுக்கல, மனைவி என்ன புரிஞ்சுக்கல, பெற்றோர் என்ன புரிஞ்சுக்கல, அந்த மாதிரி சூழ்நிலை அதை எப்படி ஏற்றுக்கொள்றேன்? வேலை இடத்துல என்ன புரிஞ்சுக்கல, பிரச்சனை பண்றாங்க, சரியான ப்ரொமோஷன் கிடைக்கல, மற்றவங்களாம் முன்னாடி என்ன பின்னாடி தள்ளிடுறாங்க, அதிகமா அதை எப்படி எடுத்துக்கணும்?
நன்றி சொல்ல முடியுமா? அந்த இடத்துல தீமை நன்மையால் வெல்லம் எப்படி நீ வெல்லுவீங்க? அப்ப அதுல சாத்தானுடைய தந்திரம் என்ன? இதெல்லாம் நம்ம கண்டு அந்த பாதிப்புல இருந்து நம்ம விடுதலை பெறும். அப்ப எப்படி அந்த பாதிப்புல இருந்து வெளியே, கோபத்துல இருந்து எப்படி வெளியே வரும்? பிறர் வெறுப்புல இருந்தா எப்படி வெளியே வர முடியும்? ஆண்டவர் கொடுக்குற மன்னிங்கன்னு தான் சொல்றாரு. மார்க் 11:25 சொல்றது, நீங்கள் 11:25 நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் போது நிற்கும் பொழுது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். அப்பொழுது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். அப்போ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆத்ம பரிசோதனை பண்ண வேண்டியதா இருக்கு. உண்மையிலே நான் சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஆண்டவர் தந்த சமாதானம் மகிழ்ச்சி இருக்குதா, அன்பு இருக்கா எனக்கு, நான் பரிசோதனை பார்க்கணும். ஏதாவது நெருடல் இருந்தா நான் தானே ஹர்ட் ஆனா, அடுத்தவங்க பண்றேன்னா ஹர்ட் ஆனா, அப்பதான் நான் உண்மையிலே கடவுளை நம்புறேன்னா, இறைவார்த்தை நம்பி நான் வாழணும்னு கண்டுபிடிக்க. எப்பாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுதுதான், ஒரு போராட்டம் வரும்பொழுதுதான் நான் உண்மையிலே கடவுளோடு இருக்கிறேன்னா, அவர் வார்த்தை கீழ்படுகிறேன்னா கீழ்படியிலையான அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் ஆண்டவர் மன்னிங்க, உங்களால் மணி இயேசுவின் பெயரால் மன்னிங்க, இயேசுவின் பெயரால் ஆசீர்வதிங்க, உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கன்னு சொல்றாங்க. உங்கள் பகைவருக்கு அன்பு செய்யுங்க, உங்களை ஏழுவோருக்காக இரண்ட வேண்டுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள். இதெல்லாம் ஆண்டவர் ஆலோசனை. அப்போ எனக்கு ஏற்பட சூழ்நிலை, அந்த நெருக்கடியில இருந்து இயேசுவே உன் பெயரால் நான் மன்னிக்கிறேன், இயேசுவே உன் பெயரால் இன்னார நான் ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவே உன் பெயரால் இவர்கள் நான் அன்பு செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தையில் கீழ்ப்படி நாம் செயல்படும் பொழுது, இயேசு கிறிஸ்து நம்பிக்கையின் வழி எனக்குள் குடிகொள்கிறார், அதன் வழியாக அன்பு என்னுள்ளத்தில் பொழியப்படும். அப்பதான் நான் அந்த வார்த்தைக்கு இணங்க, அதே கமாண்ட், அது ரிக்வஸ்ட் கிடையாது. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக, அன்பே உங்கள் வாழ்வின் ஆணி வேறும் அடித்தளமா இருப்பதாக என்றது ரிக்வஸ்ட் கிடையாது, கமாண்ட், அது கட்டளை. அப்ப என்னால பிறரை மன்னிக்க முடியுதா? நான் பலவீனமா? ஏன்னா என்கிட்ட நல்லது எதுவுமே இல்லை. அப்ப இயேசுவின் பேரால் நான் மன்னிக்க முடியுதா? இயேசு ஓம் பேரால என்னார மன்னிக்கிறேன், இயேசு ஓம் பேரால் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன், இயேசு ஓம் பேரால் இவரை அன்பு செய்கிறேன். இப்படி சொன்ன அடுத்த நிமிஷம் நம்ம உள்ளத்துல கிறிஸ்துவின் அமைதி உள்ளவரை நாம் உணர முடியும். இது அனுபவம். நான் சொல்றதெல்லாம் அனுபவிச்சுதான் சொல்றேன், சரிங்களா? இது நான் அனுபவிச்சு சொல்ற விஷயங்கள். அன்றாட வாழ்க்கையில எங்களுக்கு வர பிரச்சனைகள், போராட்டத்துல வர பிரச்சனைகள் நான் எப்படி ஃபேஸ் பண்றோம். அப்ப ஜெபத்துக்கு முன்னாடி நிற்கும் போது என் மனசு தெளிவா இருக்கான்னு பார்க்கறேன். கிறிஸ்துவின் அமைதியெல்லாம் தெளிவா இருக்கணும். அறிவெல்லாம் கடந்த இறை மீதி கிறிஸ்துவோடு இணைந்துள்ள என் இதயத்தையும் மனதையும் பாதுகாக்க செக் பண்றேன். இல்லைன்னா எங்க பிரச்சனை கண்டுபிடிச்சு மன்னிப்பு கேட்டு சொல்லி கிளியர் ஆயிக்கும். இல்லைன்னா ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துங்க, ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆனா இயேசு பிதாவின் வார்த்தையில் முற்றிலுமாய் நம்பினார், அவரு சொந்த விருப்பத்தை நிறைவேற்றல. அப்போ நம்ம எப்ப சொந்த வெறுப்புக்கு இடம் கொடுக்காம இயேசுவை போல, யோவான் 12:49 சொல்ல, இயேசு நான் என்னுடைய விருப்பத்தை அல்ல தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன், பிதாவிடம் காண்கிறது எதுவோ, பிதாவிடம் கேட்கிறது எதுவோ அதையே நான் செய்கிறேன், நானா இதை செய்கிறது இல்லை. ஏன்னா அவருடைய கட்டளைகள் வாழ்வு கொடுக்க நான் அறிந்திருக்கிறேன். அதனால கட்டளை கீழ்ப்படுகிறேன். என் பிதாவின் கட்டளை நான் கீழ்ப்படிந்து அவரை அன்பு செய்கிறது போல நீங்களும் என் கட்டளை கீழ்ப்படிந்து நடந்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். அப்போ எப்போ ஆண்டவர் இயேசுவை போல, ஆண்டவர் இயேசு எப்படி தம்மை வெறுமையாக்கின கடவுளா இருந்தார், எல்லாத்தையும் நிராகரிச்சு அவர் தன்னை முற்றிலுமாய் வெறுமையாக்கினார். இந்த பூமியில் சாவை ஏற்கும் அடிமையின் வாழ்வு ஏற்று
மனித வடிவை எடுத்து சாவை ஏற்கும் அளவு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு தம்மையை தாழ்த்தினார். எப்போ கிறிஸ்துவை போல ஒரு நெருக்கடியில, ஒரு பிரச்சனையில, ஒரு போராட்டத்துல, எனக்கு வரக்கூடிய பாதிப்பு, நெருக்கடிகள், என்னோட சூழ்நிலைக்கு எதிராக காரியங்கள் நடக்கும் பொழுது அதை நான் எப்படி இயேசுவை போல நான் மேற்கொள்றேனா, இயேசுவை போல நான் செயல்படுறேன். ஏன்னா வசனம், ஆண்டவர் ஆலோசனை நமக்கு தருகிறார். எபிரேயர் 12:2 சொல்லுது, விசுவாசத்தை, நம்பிக்கை நம்மில் தொடங்கி வரும், அதை வழி நடத்துபவரும் நிறைவு செய்த இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். இயேசு கண் நெஞ்சு நிமித்திக்கிட்டு இல்ல, அவரு சொத்த கடவுள், அவரு தன்னை டோட்டலா வெறுமையாக்கினார். இயேசுவால எல்லா ஆற்றலும் எல்லாம் செய்யும், அவர் கடவுளா இருந்தார். அவரால் செய்ய முடியாது ஒண்ணும் இல்லை. இருந்தாலும் தன்னை தாழ்த்தினார், பிதாவின் கட்டளை தன்னை தாழ்த்தினார். சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தினார். அதனால தான் இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவருக்கு அனைவரும் மண்டியிடுவென்ற ஆற்றலை பெற்றிருக்கிறார். தந்தையான கடவுளின் மாட்சிமை இயேசுவே ஆண்டவர் எல்லா நாவுகளும் அறிக்கையிடும். அந்த அளவுக்கு ஆண்டவர் அவரை மாட்சியப்பட்டு உயர்த்தி இருக்கிறார். எப்போ ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து நீ இயேசுவை நம்பணும்னா அவர் வார்த்தை கீழ்ப்படிங்க. உங்களுக்கு அன்புதான் கட்டளைன்னு ஆண்ட சொல்றாரு. என் அன்பில் நிலைத்திருக்கணுமா, நான் பிதாவின் கட்டளை எடுத்து ஏற்று அவர் அன்பு செய்யணும். அந்த மாதிரி நான் சொல்றேன், நீ கேளு, என்னுடைய கட்டளை ஏற்றுக்கொள், அப்பொழுது என் அன்பில் நிலைத்திருப்பீங்க. அப்போ கட்டளை கீழ்ப்படியாம நான் என்ன ஆகுறேன், இயேசு விட்டு விலகிறேன். அன்பு எப்போ எனக்கு ஆணி வேறும் அடித்தளமா இல்லையோ, எப்ப இறை வார்த்தை கேட்டு அதை நம்பி நான் எப்போ ஒருத்தரை மன்னிக்கிறனோ, எப்போ ஒருத்தர் ஆசீர்வதிக்கணும், இயேசுவின் பேரால் ஆசீர்வதிக்கணும், இயேசுவின் பேரால் மன்னிக்கிறனும், இயேசுவின் பேரால் அன்பு செய்யணும், அப்பொழுது என் உள்ளத்திலிருந்து அன்பு வெளி வருகிறது. அதாவது எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பொங்கி வெளியே வர. யோவான் 7:37-38 படி, யாரேனும் தாகமா என்னோட என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்பவன் வந்து பருகட்டும், அவன் உள்ளத்திலிருந்து உயிருள்ள ஆறு பெருகெடுத்து ஓடும். அப்ப யாரெல்லாம் இயேசு நம்பி சொல்லக்கூடிய வார்த்தை கீழ்ப்படி நடக்கிறாங்களோ அவர்கள் உள்ளத்தில் இயேசு வந்து குடிக்கொள்வார். இயேசு எப்ப குடிக்கொள்றாரோ அப்போ அன்பு நமக்குள் பெருகெடுக்கும். ஏனெனில் ரோமர் 5:5 சொல்லுது, கடவுளின் அன்பு தூயன் வழியாக நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. அந்த அன்பு எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் பொங்கி ஒழும் உயிரில் ஆறா பெருகெடுத்து ஓடுகிறார். அப்ப கனி கொடுக்கிற மக்களா மாறுவோம். இறைவார்த்தை அறிந்த போதாது, நற்செய்தி அறிந்த போதாது. எப்ப கனி கொடுக்கிற மக்களோ அப்பதான் மோட்சத்தை போய் சேரும். நீங்கள் கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. யோவான் 15:8 சொல்வார் ஆண்டவர். நீங்கள் கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் பிதாவுக்கு, என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் இருந்தால் நீங்கள் கேட்பது எல்லாம் பெற்றுக்கொள்ளும். அப்போ இறை வார்த்தை எப்போ நான் நம்பி அதை நான் செயல்படணும். அப்ப இயேசு எனக்குள் குடிக்கிறதா, அப்பதான் நான் கிறிஸ்துவின் அன்பு எனக்கு ஆணி வேறும் அடித்தளமா இருக்கும். அப்பொழுதுதான் நான் தீமை என்ன வெல்ல விட மாட்டேன், நன்மையால் நான் தீமை வெல்லுவேன். இயேசுவை போல. இயேசு இப்படி எல்லாம் என்னென்னவோ கொடுமை நடந்தது, அவருக்கு நடக்காத கொடுமையே இல்லை. அவர் பாடுகளை நம்ம இப்ப தியானிச்சோமா, ஐயோ இப்படி கொடுமை பண்ணிட்டாங்களேன்றோம். ஆனா வசனம் என்ன சொல்ல, எனக்காக தான் பண்ணார், எனக்காக தான் அடி. அவர் எப்படி சிலுவையில சொன்ன, பிதாவீர்கள் மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார். தன்னை வெறுமையாக்கினார், தன்னை தாழ்த்தினார், பிதாவின் சித்தத்திற்கு தன்னை முற்றிலுமாய் கையளித்தார். எப்போ நம்ம பிதாவின் சித்தத்தை, இயேசுவின் சித்தத்திற்கு முற்றிலுமாய் கையளித்து எப்போ நம் இறை வார்த்தையை நம்பி அதை மாதிரி வாழ்றோமோ அவங்கதான் இயேசு அன்பு செய்யறோம். அவங்கதான், அவங்களுடைய வாழ்க்கை தான் கிறிஸ்துவின் அன்பின் ஆணி வேறும் அடித்தளமா இருக்கும். அப்போதான் சாத்தானுடைய சூழ்ச்சிகளை நம்ம கண்டுணர்வோம். அப்பொழுதுதான் தீமையை நன்மையால் வெல்வோம். தீமை மேற்கொள்ள விட மாட்டோம். தீமை எங்களை வெல்ல விடாதீர்கள்.
நன்மையால் தீமை வெல்வோம். அப்பொழுதுதான் கிறிஸ்து சாட்சிகளாய் வாழ்வோம். அப்பொழுதுதான் தூய ஆவியானவர், அன்பின் ஆவியானவர், ஞானமும் வெளிப்பாடும் ஆவியானவர், ஞானசம் நாம் பெற்ற முதற் கொடையா தூய ஆவி, எனக்கு அனைத்தும் கற்றுத்தருகிறவர், எனக்குள் இருப்பவர், ஆண்டவர் இயேசு கூறிய ஒரு வார்த்தை எனக்கு நினைப்பூட்டுபவர், அவரை அன்பு செய்கிறார். பிதாவின் வார்த்தை, ஆண்டவர் இயேசு தந்ததெல்லாம் பிதாவின் வார்த்தை. தூயாக தாமாக எதுவும் பேச மாட்டார். நான் கூறியவற்றை உங்களுக்கு வெளிப்படுத்துவார், உண்மை நோக்கி வெளிப்படுத்துவார். பிதாவுடைய யாவும் என்னுடைய ஆண்டவர் சொல்வார். அப்ப இறை வார்த்தை ஒன்னொன்று பிதாவுடைய உள்ளத்திலிருந்து வந்தது. எப்போ அது கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கிறோமோ அப்போ கிறிஸ்து சாயலாக ஒவ்வொரு மாறுவோம். எப்போ கிறிஸ்து சாயலாக நம்ம மாறுறோம் அப்போ நம்ம ஒவ்வொரு கடவுள் பிள்ளையாகும். அப்போ நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து நம் உள்ளங்களை குடிக்கொள்வார். அன்பே நம் வாழ்வின் ஆணி வேறும் அடித்தளமாக இருக்கும். அப்பொழுது தூய ஆவியானவர் உயிருள்ள ஆறுகளாய் நம் உள்ளத்திலிருந்து பொங்கி ஒழும் ஆற்றலாயிருப்பார். இதை மனதில் கொண்டு கிறிஸ்துவ வாழ்வில் தொடர்ந்து பயணிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தந்தை, மகன், தூயாவின் பேராலே